வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. கொடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநரின் திருவிளையாடல் அப்படின்னு ஒரு கட்டுரை. ஏன்னா ஆளுநர் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குதூகலம் ஏற்படும். பல மாநிலங்களில் பல ஆளுநர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு ஆளுநர் ஒரு சிறப்பு தான். ஏன்னா அவருடைய அரிய கருத்துக்கள், அவருடைய எல்லா கருத்துமே ஒரு அரிய கருத்துக்களாக இருக்கும், விவாதிக்கப்பட வேண்டிய கருத்துக்களாக இருக்கும், நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பார். அந்த வகையில் பொங்கல் எல்லாம் ஊர்லலாம் வீட்டிலலாம் சும்மா இருக்கும்போது அவர் மீண்டும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காரு. திமுக அரசுக்கு இவர் ஒருத்தர் போதும், அடுத்து திமுக அமோகமாக ஜெயிக்கும். என்ன அந்த பிரச்சனை? அதாவது இடி, சிபிஐ போன்றவர்கள் யாரையாவது ஒருத்தரை தொடணும்னு நினச்சாங்கன்னா அது மேல்மட்டத்தில் இருக்கவர்களுக்கெல்லாம் தகவல் தெரிஞ்சிடும். அது ஒரு மாதிரியான ஆளுங்க, அவங்கள்ட்ட வச்சுக்காதீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி ஆளுநர் செஞ்சிருக்க காரியம் ஆளுநர் மாளிகைக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆளுநரை ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஆளுநர் தெரிஞ்சு பண்ணாரா? இல்லைங்க தெரிஞ்சு தான் பண்ணாருன்னு சில பேர், இல்லைங்க தெரியாமல் பண்ணிட்டாருன்னு பல பேர். இப்படி அவருடைய நேர்மையை சந்தேகம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நடந்திருக்கு. ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் சொல்லும்போது இவ்வளோ தொகை தாங்க நாம் ஒதுக்கணும், 50 லட்ச ரூபா தாங்க வாங்கணும், ஆனால் 1.5 கோடி ரூபா வாங்கியிருக்காரு, யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லணும், அதுவும் கணக்கு சொல்லலை. இப்படி பலவிதமான முறைகேடுகள் இருக்குது, ஆளுநர் மாளிகை எவ்வளோ செலவு பண்ணுதுங்கிறத ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஆளுநர் மாளிகை மேலே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஆளுநர் எப்பயும் போல் சூப்பராக வளம் வந்துட்டுருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முசிறி இன்ஜினியரிங் டெக்னாலஜி அது இன்றைக்கி பொங்கல் விழா கொண்டாடியிருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஒன்று நீங்கள் கேட்குறது புரியுது, ஏங்க ஏதாவது தேசிய கீதம் படம் விட்டாங்களா, ஐயா போனாரா, இல்லை ஏதாவது ஐயா பார்வையில் பற்றுச்சா? அப்படி அந்த முசிறி டெக்னாலஜி யாரோடது, இன்ஜினியரிங் டெக்னாலஜி யாரோடதுன்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அது சேலம் இளங்கோவனோடது. சேலம் இளங்கோவன் எடப்பாடியுடைய வலதுகரம் இடதுகரம் எல்லாம் அவர் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேலம் இளங்கோவன் அப்படின்னு சொன்னாலே தெரியும். ஆமாங்க, அந்த ரெய்டெல்லாம் வந்தது அவர் தானே, அவரே தான். அவர் மீதும் அவருடைய மகன் பிரவீன் மீதும் கூட்டுறவு சங்க முறைகேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை. நம்ம இங்கேயும் ஒன்று சொல்லிடுவோங்க, நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, திமுக மட்டும் புகழ்ந்து பேசுவாங்க, அதிமுக மட்டும் புகழ்ச்சி. இப்போ திமுகவையும் டேமேஜ் பண்ணுவோம், அதிமுகவையும் டேமேஜ் பண்ணுவோம். இப்போ டேமேஜ் பண்ணுறது அதிமுக தானே. அதிமுகவுக்கும் என்ன, ஏன் திடீர்னு இளங்கோவன் அவர்கள் என்ன பண்ணாருங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். அதனால் நாம் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அறிந்தவன் தான் நான். இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் எடுக்காத மேட்டர் நம்ம பேசுவோம். எல்லாத்தையும் பற்றி பேசினா தானேங்க உங்களுக்கும் தெரியும் எது நியாயம், நீங்கள் புரிஞ்சிக்கலாம்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகவலை தரேன், உங்களுக்கும் நிறைய தகவல் தரலாம். அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதை பற்றி பேசுவோம். ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு நிறையா தெரியும். இன்னொன்று பார்த்துட்ருக்க உங்களுக்கு தான் இன்னும் அதிகமாக தெரியும். ஏதாவது கமெண்ட்டில் உங்களுடைய எந்த விதமான விஷயம் இருந்தாலும் போடுங்க. இன்னொன்று எவ்வளோ கண்டனம் தெரிவித்தாலும் தெரிவிங்க. நான் பேசுகிறத இவ்வளோ பொறுமையாக உட்காந்து பேசும்போது உங்கள் கண்டனத்தை ஏற்றுக்கொள்வது, உங்களுடைய விமர்சனங்களை ஏற்றுவது என்னுடைய கடமையாக நினைக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் இளங்கோவனுடைய முசிறி இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ரெய்டு நடந்து அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் சீல் வச்சாங்க. இப்போ இதே மாதிரி துரைமுருகன் அவர்களுடைய பையன் கதிர் அவருடைய காலேஜ்லேயும் சீல் வச்சது உங்களுக்கு தெரியும், அமலாக்கத்துறை. அதுக்கப்புறம் சீலை எடுக்க சொன்னார், எடுக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் ஒரு விழாவுக்கு போகிறாருன்னா அந்த காலேஜை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆளுநர் முசிறியில் போய் அந்த காலேஜில் பொங்கல் விழாவை கொண்டாடியிருக்கார். அந்த படம்லாம் போட்டாங்கன்னா இப்போ என்ன சிக்கல்னா, அந்த படத்தை பெரிய அளவுக்கு அந்த காலேஜ் எங்கே பார்த்தாலும் போடுறாங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் பார்த்தா நிறைய இது டேக் பண்ணி போடுறாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு டேக் பண்ணி போடுறாங்க, இடின்னு டேக் பண்ணி போடுறாங்க. என்ன, ஆளுநரே எங்கள் காலேஜுக்கு வந்திருக்காரு, முடிஞ்சு போச்சு, யாருடைய ஆளுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்துட்ருக்கவங்க என்னங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்டவர் சேலம் இளங்கோவன், அவருடைய காலேஜுக்கு ஆளுநர் வராரு. ஆமாங்க, இதே மாதிரி தான் இந்த சென்னையில் ஃபோனிக்ஸ் மால் அங்கே படம் பார்க்க போனார். வரவேற்றது யாருன்னா நம்ம ஜெயா டிவி ஓனர், அவர் சசிகலாவுடைய அக்கா பையன்தான் வரவேற்றது. அப்போ அப்பயே பேசப்பட்டது ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, ஆளுநர் அப்படிங்கிறது நெருப்பு போன்றவர். சந்தேக பார்வையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் ஆளுநர் போகலாமா? ஒன்று. ரெண்டாவது, அதிமுக நாங்கள் எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சேலம் இளங்கோவனுடைய அவருடைய கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் ஆளுநர் கலந்துக்கிட்டு அந்த பொங்கல் விழாலாம் பயங்கரமாக செலிப்ரேஷன். அது இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குமா இல்லையா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஏரியா இருக்கும் தெரியாமல் இருந்துடும். ஏன்னா சேலம் இளங்கோவன் தான் மனசாச்சு, கரெக்டாக ஒரு இடத்துக்கு வரீங்க. அதையும் தாண்டி நீங்கள் சொல்லலாம், என்ன சொல்லலாம், இல்லை எல்லா காலேஜுங்கிறது வேறு, தனிப்பட்ட நபருங்கிறது வேறு, கரெக்ட்.
ஆனால் அந்த காலேஜு இப்போ தான் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இன்கம் டேக்ஸு 2 இதுக்கு சீல் வச்சுருக்காங்க கம்ப்யூட்டரில். அந்த காலேஜுக்கு நீங்கள் எப்படி போவீங்க? அப்போ ஆளுநர் கோட்டையை விட்டுட்டாரா? இதே மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஆளுநர் அப்போ வந்து நம்ம துரைமுருகன் காலேஜ் இருக்குல்ல, அங்கே போவாரா? அது இடியில் தான் இருக்குது, அங்கே போங்க. ஏங்க நீங்கள் சமமானவர்னா எல்லா காலேஜுக்கும் போகணும். அது என்ன ஒரு காலேஜுக்கு மட்டும்? சரி, ஏதோ பிஜேபிக்காரங்க கல்யாணக்காக போனீங்கன்னா ரைட்டு, உங்கள் கட்சி. அதிமுகவில் போகும்போது இப்போ என்ன விமர்சனம்? டெல்லியில் வந்து எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடிக்கு இது நல்லதே இல்லை. டெல்லியில் பேசிகிட்டு இருக்காரு, சீக்கிரம் கூட்டணி முடிவாயிரும், அதான் பிஜேபி திட்டமாட்டுறாரு. இது வர 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 அதிமுக டேமேஜ் ஆகுது. அதிமுகவுக்கு தெரியுமா இல்லையா நமக்கு புரியல. ஏன்னா பேசக்கூடியவங்கெல்லாம் இல்லை அதிமுக வலுப்பெறும், கரெக்டுங்க, திமுகவுக்கு எதிராக அதிமுக. ஆனால் அதிமுக இப்படி இருக்கே. இப்போ இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு? அதையும் தாண்டி ஆளுநர் மேலே குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் தேசிய கீதம் பாடல, அதாவது இந்தியாவை அவமதித்து விட்டார் நம்ம முதலமைச்சர் அப்படிங்கிறீங்க, கரெக்டாக? இப்போ ஒரு வலயத்துக்குள்ளே, அதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு நீங்கள் போனீங்கன்னா வெளியில் மக்களுக்கு உணர்த்துகிற செய்தி என்ன? அப்போ அந்த கல்லூரி சூப்பர்ப்பா, ஆளுநரே வந்துட்டார், அதாவது கான்ஸ்டியூஷனல் ஹெட்டே வரார். அப்போ எப்படி வந்து நீதி கிடைக்கும்? அப்போ இன்றைக்கி இன்னுமே வந்து அங்கே அந்த சீல் வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயம் வருமா வராதா? அப்போ இப்போ ஒவ்வொரு தடவையும் ஆளுநர்கிட்ட பேச போகிறார் அந்த அதிகாரி, என்ன நினைப்பார்? ஓ, அப்போ ஆளுநர் வராருன்னா மேலே மோடி சொல்லி அனுப்பி வந்திருப்பார், நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாமல் வரமாட்டார், அப்போ நம்ம இனிமேல் போனோம்னா சிக்கலாயிரும். இங்கேருந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க? சார் ரைடெல்லாம் என்னாச்சு சார்? இப்படி தான் கேட்பாங்க. சார் ரைடு பண்ணீங்களே, கம்ப்யூட்டர் எப்போ நீங்கள் எடுத்து விட்றீங்க? முதல்ல எப்படி கேட்டிருப்பாங்க? சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறோம், கொஞ்சம் திறந்து விட முடியுமா? அப்படி கேட்டவங்க எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன். இதுக்கு காரணம் யார்? ஆளுநர். ஆளுநர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாத்தையும் விசாரித்து தான் பர்மிஷன் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. இது என்னது? ஏன்னா வந்து ரோசையாக இருக்கும் போது தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாரும்பாங்க. இப்போ நம்மளுடைய ஆளுநர் முக்கியமான பல விழாக்களில், அதாவது என்னென்னா அரசாங்க விழாவுக்கு தனியாக போட்டியெலாம் நடத்துகிறீங்க, இதுக்கு என்ன? இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் வந்து அது என்னென்னா திமுக இதை பெருசாக எடுக்கணும். என்னங்க அது இடி சிபிஐ மேலே வந்து ஆளுநருக்கே நம்பிக்கை இல்லையா? சிபிஐ வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் இவர் வந்து கொண்டாடினா இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்? திமுக அதை வெளியில் கொண்டு வந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்க, எடப்பாடியும் மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காரு, அதனால தாங்க அமைதியாக இருக்கார், அவர் கடைசியாக சேர்த்துருவாருங்க கட்சியை அப்படின்னு சேர்த்தது உறுதிப்படாதா? இது எடப்பாடிக்கு சிக்கல் தான். சேலம் இளங்கோவன் அப்படின்னா அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கட்சியை காவு கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா நமக்கு தெரியல. இவங்க கூப்பிட்டுருக்கவே கூடாது. முதல்ல அவர்களுடைய சுயநலத்துக்காக கூப்பிட்டது. இன்றைக்கி இந்த மாதிரி கட்சிக்கு ஒரு கெட்ட பேர். இன்றைக்கி சாதாரண தொண்டை என்னங்க நினைப்பான்? இன்னொன்று சேலம் இது நம்ம எடப்பாடி பழனிசாமி மிதுன் இருக்கார்ல, அவங்க பையன், அவர் வந்து அமித்ஷாவோட பையனை சந்திக்கிறார். இல்லை அமித்ஷாவை சந்தித்தா மக்கள் நினைப்பாங்க, இல்லை அமித்ஷா வந்து அவருடைய மிதுனுடைய நிறுவனத்துக்கு போவது சொந்த விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் ஒரு டீலிங்கில். நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்ததுக்கு நம்ம என்ன பேசணும்? அதெல்லாம் டீலிங் இருக்குங்கன்னு பேசணும்ல. இப்போ இது என்ன டீலிங்க? இது அதிமுக உண்மையிலே நல்லதில்லை. நீங்களே பார்த்துட்டு இருக்க அதிமுக தொண்டராக கூட இருங்க, இது நல்லதா? இல்லை இது வந்து இன்ஸ்டியூஷனு, அதில் வந்து ஆளுநர் போயிருப்பார் நினைக்கிறீங்க? ஆளுநர் மேலே மக்கள் அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்காங்க. தேசிய கீதம் பாடலை, எனக்கு வந்து அவங்க மூஞ்சி சரியில்லை, நான் உள்ளே வரமாட்டேன், பெட்ரோல் இல்லை, காரணமாங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு பேசிகிட்டு இருக்காரு அவர். தமிழகம் நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவரை நம்ம ஒன்றும் புரியல. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏற்கனவே பெரிய லெவலில் போயிட்டுருக்குது திமுக. இதே நீங்கள் திமுக பொன்முடி நடத்துகிற காலேஜ்லேயோ, இல்லை வந்து யாராவது ஒரு காலேஜில் வந்து நம்ம சொன்னோம்ல, இதே பொன்முடி நடத்துகிற காலேஜுக்கோ இல்லை துரைமுருகன் காலேஜுக்கோ போயிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்க, திமுக அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க, பேசியிருக்க மாட்டோமா? அப்போ இதையும் பேசுவோம். அதனால் கவர்னர் அவர் செய்கிறது அனைத்தும் திமுகவுக்கு நன்மை பயக்கதாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.